எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளே வாங்க சார். நான் அகிலன் மிகிலனோட ஃபாதர் சார். தெரியும், சொல்லுங்கள் சார். சார், நேற்று நான் ஃபோனில் சொன்ன விஷயத்தை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? எங்கள் ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அப்படி பண்ண முடியாது சார். எப்படி சார் பண்ண முடியும்? இது ஒரு பையனோட லைஃப் விஷயம். இல்லை சார், கண்டிப்பாக முடியாது. சரி, இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணலான்னு சொல்கிறீங்க? இல்லை சார், எங்கள் ஸ்கூல் படி அதை பண்ண முடியாது. நீங்கள் அப்படி தான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க, வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க, வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க, வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் தனியாக இருக்கிறத விட எப்போவுமே சேர்ந்து இருக்கிறதுல தான் பலம் ஜாஸ்தி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரஜினி, கமல், அஜித், விஜய், சிம்பு, தனுஷ் இவங்க எல்லாருமே ரொம்ப பிரபலமானவங்க. ஆனால் இவங்க எல்லாம் தனியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்களான்னு யோசிச்சு பார்த்தா அது சந்தேகம்தான். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். நம்மளோட வாழ்க்கையும் இதே மாதிரி வெற்றிகரமாக சுவாரஸ்யமாக அமையணும்னா நம்ம கூடவே சண்டை போடுறதுக்கும் போட்டி போடுறதுக்கும் ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். தனியாக இருக்கிறதோட சேர்ந்து இருக்கிறதுல பலம் ஜாஸ்திங்கிறத நம்ம உணர்ந்தோன்னா அது போதும். இப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. நம்ம வாழ்க்கையில பொண்ணுங்களே இல்லையாடா? பொண்ணுங்களே இல்லைன்னா நம்மளுக்கு எப்படா டைம் பாஸ் ஆகும்? இப்போ ஒரு டைம் பாஸ் ஆகணும், அவ்வளோதானே. என்ன கல்ல குடுறோம் ஒன்று போகும்டா. எவன்டா அடிச்சது? அவன் தான் அப்போலேருந்து கல்லை வச்சு விளையாண்டு. ஏன்டா அடிச்ச? அப்படிதான் அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? பிரச்சனை பண்ணிட்டு தேவலாம அடிக்கிறான் அவன். எதுக்குடா சிரிச்சிட்டு இருக்க? டைம் பாஸ் ஆச்சு. இல்ல டைம் பாஸ் ஆனது நம்மளுக்கு ஆகணும்டா. அடி வாங்கினது நான்டா. வாங்க கிளம்போண்டா. டேய் இருடா, உடனே உட்கார்ந்து போ. அவன் சொன்ன உடனே போனா முக்கிய ஆறடா. வாடா. திரும்ப அதே क्वेश्चन. அவன் தம்படிக்கு எதுனா மச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க? ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் மச்சி. புண்பட்ட நெஞ்ச புகை விட்டாத்ரா. அட நீ ஏன்டா வெளியேத்தாத? அட போடா. என்ன பூசையில போறோம்? என்னடா புதுசா ஜிம்பத்தில் வர? கண்டிப்பாக ஏதாச்சும் காரணம் இருக்கும். என்னது இது? இல்லை மச்சி, நம்மால் மேலேயே கையை வச்சிட்டானுங்க. அவன் எதாவது பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் அந்த ஒர்க் அவுட்லாம். அவனெல்லாம் சும்மாவே அடிச்சிடுவேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான். ஏண்டா அவன் அடிக்க இந்த 6 பேக்ஸ் போகாதா? மச்சி, இப்போ இருக்க டெக்னாலஜி 6 பேக்லாம் பத்தாதரா. 8 பேக்ஸ் தான். ஒரு நாளைக்கு எந்த நிலைமையா? நேற்று நைட் ஒரு கனவு மச்சி, செம்ம கடுப்பாயிருச்சு. ஆமா, இவன் இங்கே உட்காந்துருக்கான். என்னடா குருகுருன்னு பார்த்துருக்க? இந்த கூத்த நீயே பாரு மச்சான். அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு
அப்துல் கலாம் அடக்கத்தில் நெல்சன் முன்னே பாரு என்ன குத்து குத்துறாளுங்க. நம்ம அப்படி காஞ்சி போய் உட்காந்துருக்கோம், அவனுக்கு வாழ்ந்துட்டாங்கடா. கண்டிப்பா ஏதாச்சும் வேலை பார்த்தோம் மச்சான். கண்டிப்பா ஏதாச்சும் வேலை பார்த்தோம் மச்சான். கண்டிப்பா ஏதாச்சும் வேலை பார்த்தோம் மச்சான். அவன் தம்படிக்கு எங்க மச்சான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க? ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் மச்சி. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் மச்சி. சும்மா வர்றதில்லடா நீ பொண்ணு. எந்த பொண்ணுன்னு தெரியலையே. கை எப்படிடா இருக்கு? பரவாயில்லடா. அவன் அடிக்க போகும்போது தானே கீழே விழுந்தேன். கடுப்பேத்தாதீங்கடா, வேற ஏதாவது பேசுங்கடா. ஆமா ராஜாங்க அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான்டா. வெளியே போயிருக்கானா? யார் கூட? அவன் ஜூனியர் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான்டா. தெரியாதா உனக்கு? ஜூனியர் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டானா? ஆமாடா, தெரியாத மாதிரியே கேட்குற. ஒரு வாரம் காலேஜ் வராங்காட்டி என்னென்ன பண்ணுறான்னு பாரு. எப்படி தான் ஃபிகரை கரெக்ட் பண்ணுறாங்களோ. இருடா நான் பார்க்குறேன். டேய் நீ என்ன இங்க வந்த? உன்னால வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கான். கைரா ஏய் என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு உள்ள போறான். நீ வாடா வந்து போற, நான் சொல்றேன் வா. ஏய் என்னடா நடக்குதுங்க அங்க பார். இந்த போட்டோல இருக்க மூணாவது ஆள் யார் யாருன்னு கேட்டு இருப்பீங்களா? அது என் தம்பி தான். அவனால தான் என்னோட 2 வருஷம் வாழ்க்கை போச்சு. சார் நான் அகிலன் மிகிலனோட ஃபாதர் சார். தெரியும், சொல்லுங்கள் சார். சார் நேற்று நான் ஃபோனில் சொன்ன விஷயத்தை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? எங்கள் ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அப்படி பண்ண முடியாது சார். சரி, மிகிலனை ப்ரொமோட் பண்ணலன்னா அகிலனை டீ ப்ரொமோட் பண்ணிடுங்க. எப்படி சார் பண்ண முடியும்? இது ஒரு பையனோட லைஃப் விஷயம். அம்மா இல்லாத பசங்க சார், ஒன்றா இருந்துட்டு போட்டுமே. இல்லை சார், கண்டிப்பாக முடியாது. சரி, இப்போ நீங்கள் என்னதான் பண்ணலான்னு சொல்கிறீங்க? இல்லை சார், எங்கள் ஸ்கூல் படி அதை பண்ண முடியாது. நீங்கள் அப்படி தான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சார் ஸ்கூல் பார்த்துக்கோங்க. சரி சார், அப்போ நீங்கள் டிசி கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், அப்போ நீங்கள் எப்போனா வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு ஆசைப்பட்டு அப்பா இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சார். ஆனால் இதனால் ஆரம்பித்த சண்டை இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள முடியவே இல்லை. சொல்லுங்கப்பா. என்னடா கை எப்படி இருக்கு? காலேஜ் அவங்க கூட தானே கிளம்புற? இல்லைப்பா, நான் பஸ்லேயே போய்க்கிறேனே. ஏய், நான் பெற்ற பசங்களாட நீங்கள் ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? நீ அவங்க கூட தான் போகிற, நான் முடிவு பண்ணிட்டேன். இல்லைப்பா, அவன் கூட போய் எப்படிப்பா? உங்கள்கிட்ட தெரியும்ல. நீ அவங்க கூட தான் போகிறவங்கள, அவ்வளோதான். வேணாம்ப்பா. அம்மா இல்லாத பசங்கள்கிட்ட செல்லம் எடுத்து வளர்க்கா போன வைடா.
எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஆனால் இவன் கூட போகணுன்ட்டு இருக்கு. தலையை எழுத்துடா. பாட்றா ஏண்டா எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டிப்பண்டா. உள்ளுக்குள்ள எப்பயும் போல இருப்போம். பண்ணுறதையும் பண்ணிட்டு எப்படி கொஞ்சிருக்கேன்னு பாரு. அவன் ஜாலியாக தான் இருக்கான். நமக்கு தான் எல்லாம் உடஞ்சி போயிருக்கான். சீட் எங்கே இருக்கு பக்கி எங்கே வந்துருக்கு? பார்க்குறேன்டா எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கேன்னு. ஹலோ அப்பா, நான் அங்கேயும் பேசுகிறேன்ப்பா. சொல்கிறா இல்லை, என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன்டா. இப்போ தான் போர்டு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். சொல்லு. நம்ம கம்பெனியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்னடா என்னைக்கெல்லாம் முன்னே கால் பண்ணி விசாரிக்கிற விஷயத்த சொல்லு. இல்லைப்பா, கை சரியாயிடுச்சு. அதான் நாளையிலேருந்து காலேஜுக்கு நானே போயிடலான்ட்டு இருக்கேன்ப்பா. என்னடா இப்போ தானே சரியா இருக்குது, கொஞ்ச நாள் அவங்க கூட போனதா என்ன? இல்லைப்பா, கூட போக பிடிக்கலப்பா. சரி, அப்போ நான் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைப்பா, நீங்கள் சொன்னாங்காட்டி தான் இத்தனை நாள் அவங்க கூட போயிட்டுருந்தேன். நீ அவங்க கூட போக பிடிக்கலப்பா. நீ போனால் சண்டை வந்துடும்ப்பா. சரி, ஏதோ பண்ணுங்க. நல்லா எப்படி தனியாக போகிறேன்னு பார்க்குறேன். சரிப்பா. மனுஷாரா? ஐயோ, யார் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? உன் கூட பேச வந்தானே வந்து உட்காந்தேன். தள்ளி போடா. சின்ன வயசுலேருந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதனால தான் உன் கூடவே இருக்கணும்னு நினச்சேன். அப்பா கிட்ட கூட சொல்லி உன்னை என் கிளாஸ்க்கு வர வச்சேன். ஆனால் நீ தான் புரிஞ்சுக்கவே இல்லை. அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனைடா அது. இன்னைக்கு வரைக்கும் முடியவே இல்லை. சண்டை போட்டே தான்டா இருக்கும் ரெண்டு பேரும். ஒவ்வொரு தடவை சண்டை போடும்போது உன்னை பாசத்தோடு தான்டா பார்த்துருக்கேன். ஒரு நாளும் உன்னை கோவத்தோட பார்த்ததே இல்லைடா. உனக்கு அம்மா இல்லைடா. அதனாலே எனக்கு உன் பாசம் அதிகமாக வேணும்னு நினச்சேன். அதனால தான் கூட அவ்வளோ சண்டை போட்டேன். கொஞ்சம் நினச்சி பாரு, லைஃப்பில் உரிமையோட சண்டை போடுறதுக்கு யாராவது ஒரு ஆள் கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த லைஃப் வாழ்றதுல அர்த்தமே இருக்காது. வேஸ்ட் அந்த லைஃபு. அந்த உரிமையில் தான் நான் கூட அவ்வளோ சண்டை போட்டேன். ஆனால் அந்த சண்டையே நமக்கு ஈகோ உண்டாக்கி இத்தனை வருஷம் நம்மளை பிரித்து வைக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. இதுக்கு மேலேயே நீ என் கூட பேசாமல் இருந்தா உன்னை மொத்தமாக இருந்தோன்னு எனக்கு டைமாக இருக்குடா. அதனால் என் கூட பேசுடா. இங்கே பாடுறா.
எல்லார் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி தான். பல நேரங்களில் சண்டை போட்டுட்டே இருக்கணும்ன்றதை நினைக்காம ஏன் சண்டை போட்டுருக்கோன்றதை யோசிச்சா பல பிரச்சனைகள் இல்லாமலே போயிடும்.